7,000 பொருள் எடுத்தாலும் சரி 70,000 பொருள் எடுத்தாலும் சரி அதுக்கான குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். குவாலிட்டியில் வந்து எப்பவுமே நம்ம காம்ப்ரமைஸே கிடையாது. முத இது ஆரம்பிச்சது CMF 1ங்க. உயரம் 12, அகலம் 18, டெப்த் 10 இன்ச்சுங்க. கபோர்ட்லேயும் வச்சுக்கலாம், வால்லையும் பதிச்சுக்கலாம், கீழே கிரவுண்ட்லேயும் பதிச்சு வச்சுக்கலாம். குவாலிட்டியான லாக்கர்ஸ். ஸோ திருடனே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான லாக்கர்ஸ் எல்லாமே அது நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ரோமிங் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க, நாங்கள் ஹார்ட் க்ரோமிங் பண்ணிக்கிறோம். இதனால் உங்களுக்கு துருப்பேறதோ அந்த மாதிரி வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, இப்போ ஓப்பனாக இருக்கும்போது கபோர்டில் என்னதான் வச்சாலும் தெரியுது. அதனால முன்னாடி ஒரு டோரை போட்டுட்டு இது ஒரு கஸ்டமர் சைஸ்க்கு கஸ்டமருக்காக போட்டதுங்க. இது நம்ம ரெகுலர் சைஸ் தான். உள்ள ஒரு லாக்கர் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சேஃப்டி லாக்கர், இங்கே ஒரு லாக்கருக்குள்ளே இன்னொரு லாக்கர். இது பார்த்தீங்கன்னா இது ஹெவியாக இருக்கும். எல்லா பக்கமே உங்களுக்கு ஷூட்டிங் போல்ட் இருக்கு, டோர் 10 mm இருக்கு. இது போக இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் சாம்பர் ஒன்று இருக்கு. அப்பா இங்கே பாருங்க, ஒரு அந்த பெரிய பெரிய பேங்க்லாம் வச்சிருப்பாங்க அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லாக்கர் ஃபேப்ரிகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் வீடியோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறோம், நகை எல்லாமே சம்பாதிச்சிருக்கிறோம். அதை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்போம். அதுக்கு நம்ம எல்லாருமே போகிறது பேங்க்கை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பேங்க்கில் போயிட்டு லாக்கரில் வச்சு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம அதை ஒவ்வொரு டைம் போய் செக் பண்ணிட்டு இருக்கணும். பட் வீட்லேயே நம்ம ஒரு தரமான குவாலிட்டியான லாக்கர் வாங்கி வச்சுட்டா ஸோ அதுலேயே நீங்கள் உங்களோட கோல்டு அந்த சரி உங்களோட பணம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வீட்லயே நீங்க பத்திரமா லாக்கர்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டியான லாக்கர்ஸ். ஸோ திருடனே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான லாக்கர்ஸ் எல்லாமே அது நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பயங்கரமா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்துடலாம். ஸோ நம்ம லாக்கர் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாவோட வளர்ச்சி பத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு இது மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டீங்க. இவ்வளவு லாக்கர் ஒட்டுமொத்தமா ஒரு 10, 15, 20 லாக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கும், பயங்கரமா இருக்கும். வளர்ச்சியும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து யூடியூப் மக்கள் தான். சரிங்க, இந்த யூடியூப் மக்கள் தான் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்கனால தான் லாக்கர் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா சின்ன பொருள் இருந்து பெருசு வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்டு. கண்டிப்பா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி growth பார்க்க முடியும். ஆமா கண்டிப்பா. எப்பவுமே என்னோட பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 7,000 பொருள் எடுத்தாலும் சரி 70,000 பொருள் எடுத்தாலும் சரி அதுக்கான குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும். குவாலிட்டியில வந்து எப்பவுமே நம்ம காம்ப்ரமைஸே கிடையாது. சரிங்கண்ணா. அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நம்மளோட கோயம்புத்தூர் லாக்கர் ஃபேப்ரிகேஷன் பற்றி சொல்லிடுறீங்களா? வணக்கங்க. நான் வந்து கோயம்புத்தூர் சேஃப்டி லாக்கர் சம்யுக்தா சேஃப்டி லாக்கர் வச்சிருக்கேன். சரிங்க. கோயம்புத்தூர் தடாகம் ரோடு வேலாண்டிபாளையம் கொக்கரகோ ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் இருக்கு. சரிங்க. நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆகுது. ஓகே. இப்போ அந்த 17 வருஷத்துல இந்த 2 வருஷமா தான் யூடியூப் மூலியமா எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஓகே. இப்போ லாக்கர் வந்து ஃபுல்லா ஆர்டருக்கு போயிட்டு இருக்கு, நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க, என்ன விலையிலேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பூராமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் கொடுக்குற லாக்கர் ஆச்சுங்களா. இப்போ அது போக வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணுறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே. சாதாரண உண்டியிலேருந்து எல்லா பெரிய எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குங்க. சரிங்க. என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்குதுங்கண்ணா? மினிமம் பார்த்தீங்கன்னா 7,000 ப்ளஸ் டாக்ஸுங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து எல்லாமே இருக்கு. எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மாதிரில இப்போல்லாம் வந்து எல்லாம் மாடல் மாற்றி அதாவது முதல்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க 5 லாக்கர் 6 லாக்கர் தான். ஆமாங்க. இப்போ வந்து லாக்கர்லேயே நிறைய மாடல் இருக்கு. CMF 1லேருந்து வேணா பாருங்க, நான் காட்டுறேன். ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க்ல தான் நம்ம இந்த மாதிரி லாக்கர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து லைவாவே அதுவும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கே நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு லாக்கரை நம்ம அண்ணா காட்டுவாரு. சரி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்களா? ஓகேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ்னா எது காட்டுவீங்க? சின்ன சைஸ்னா அதாவது இப்போ மாடல் வந்து நாங்கள் முத இது ஆரம்பிச்சது வந்து CMF 1ங்க. CMF 1 இந்த மாடல் உயரம் 12, அகலம் 18, டெப்த் 10 இன்ச்சுங்க. சரிங்கண்ணா. இது வந்து கபோர்ட்லேயும் வச்சுக்கலாம், வால்லையும் பதிச்சுக்கலாம், கீழே கிரவுண்ட்லேயும் பதிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி லாக்கர் CMF 1 மாடல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CMF 2ங்க. சரிங்க. அதே மாதிரி உயரம் 12, அகலம் 18, டெப்த் வந்து இதில் மட்டும் 16 இன்ச் வரும். 16 இன்ச். ஆமாம். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதனால வந்து சீக்ரெட் சாம்பர் இல்லாமல் இருக்கு. ஆல்ரெடி இதில் வந்து சீக்ரெட் சாம்பரோட வருங்க. கீழே வந்து உள்ள ஒரு சீக்ரெட் சாம்பரோட வரும். இதான் CMF 2 மாடலுங்க. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா CMF 3ங்க. அதாவது லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்காக இது பண்ணி வச்சிருக்கோம். உயரம் 10, அகலம் 14, டெப்த் 12ங்க. சென்டரில் ஒரு ரேக் வரும். ஷூட்டிங் போர்டு வந்து சிங்கிள் சைடு தான் வரும். ஓகே. சென்டரில் ஒரு ரேக் வரும். ஆமாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா CMF 4ங்க. என்ன சைஸ் இருக்கோ அதே தாங்க. ஆனால் இது வந்து பெரிய லாக்கருக்கு வைக்கக்கூடிய பூட்டு சாவி நம்பர் லாக்கெல்லாம் வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டோர் 6 mm, அவுட்ரு வந்து 3 mm போட்டு இது ஹெவி பண்ணியிருக்கோம். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 + டாக்ஸ் 11,800 வரும். இந்த சின்ன லாக்கர்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து எல்லாமே வீட்லயே யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CMF மாடல்னு இன்னொரு மாடல் கூட போட்டிருக்கோம். இது லோ பட்ஜெட்டில் தாங்க. இது வந்து 13 ரூபா ப்ளஸ் டாக்ஸ் வருங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா 3 பாகத்தில் ஷூட்டிங் போல்ட் வரும். ஓகே. சரிங்களா. இதுவும் உயரம் 12, அகலம் 18, டெப்த் 10 இன்ச் வரும். லைட் வெயிட்லுங்க. இந்த போல்ட் எல்லாமே யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய கொம்பு வந்தாலும் உடைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே இதுக்குள்ளே போய் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுது. சரிங்க. இந்த போல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ரோமிங் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க, நாங்கள் ஹார்ட் க்ரோமிங் பண்ணிக்கிறோம். இதனால் உங்களுக்கு துருப்பேறதோ அந்த
அந்த மாதிரி வராது. ரஸ்ட் ஃபார்ம் ஆமாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பியூர் எஸ்எஸ். ஓகே, இதெல்லாம் எஸ்எஸ் தான், எல்லாமே எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கோம். சரிங்க சரிங்களா. இதுக்கப்புறம் சிஎம்எஃப் 5 6ங்க. சரி, 18க்கு 18, டெப்த் 18 இன்ச்சுங்க. இது பாருங்க, உயரம் 18, அகலம் 18, டெப்த் 18ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாலில் பதிச்சு வச்சுக்கலாம், கபோர்டில் வச்சுக்கலாம். ஆமாம், நிலத்துலையும் பதிக்கிறதுனால பதிச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3 டைப் நம்ம. ஆமாம். இப்போ அது ஃபிட்டிங் எல்லாம் எப்படிங்கண்ணா? நீங்களே போய் வீட்டுக்கு இல்லை, நாங்கள் லாக்கர் மட்டும் தான் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியர் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை கார்பெண்டரோ இல்லை பிளம்பரோ வச்சு ஹோல்ஸ் போட்டு செவுத்தில் மாட்டுறது, கபோர்டில் மாட்டுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இங்கே லாக்கரே சரியாக இருக்கும். ஆமாம், இது பண்ணி தரக்கே. இதுக்கப்புறம் வந்து சிஎம்எஃப் 9 ஒரு 9. சரிங்க. பார்த்தீங்கன்னா 18க்கு 18, டெப்த் 18ங்க. இந்த ஒரு மாடல் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்க ஐட்டங்க. இது 16 போல்ட் வந்து 16 ஷூட்டிங் போல்ட். ஆமாம், சரி. 4 நட்டு 16 போல்ட் ஷூட்டிங் போல்ட். இதில் 2 ரேக் வந்துடும். இதில் சென்டரில் ஒரு ரேக் வந்து 2 கபோர்டு வந்துருதுங்க. ஓகே, ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா 9 சொல்லிட்டு சிஎம்எஃப் 9. ஆனால் இங்கே எல்லாமே நம்ம அவுட்டரில் இதுக்கு லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறது கொடுத்தது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, இப்போ ஓப்பனாக இருக்கும்போது கபோர்டில் என்னதான் வச்சாலும் தெரியுண்டு, அதனால முன்னாடி ஒரு டோரை போட்டுவிட்டு, இது ஒரு கஸ்டமருக்காக போட்டதுங்க. இது நம்ம ரெகுலர் சைஸ் தான். ரெகுலர் சைஸ் தான். உள்ள ஒரு லாக்கர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இதுக்கு உள்ள ஒரு லாக்கர் கொடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு சேஃப்டி லாக்கர், இங்கே ஒரு லாக்கருக்குள்ளே இன்னொரு லாக்கர். இது சிஎம்எஃப் 9ங்கிற ஒரு மாடலுங்க. சரிங்க. இது உயரம் பார்த்தீங்கன்னா 18, அகலம் 18, டெப்த் 14 தான் வருங்க. சரிங்க. இது ஒரு மாடலுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது, லாக்கர் மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் ஏதோ உங்களுக்கு டேபிள் மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலவில் பதிச்சு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாக்கர் மாதிரியே இருக்கும். ஸோ அதிகமாக இந்த ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுவீங்க. இப்போ வந்து மாடலுங்களா? ஆமாம், இப்போ வந்து மாடல் தான். இது என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து இப்போ போட்டிருக்கோம், இந்த அவுட்டர் டோர் ஆல்ரெடி இந்த மாடலில் வந்து இப்போ 2 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கோம். ஆமாம், சரி. இப்போ நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து மாடல் ஒரு 15-20 மாடல் போட்டிருக்கோம். அது அப்படியே கஸ்டமருக்கு தேவைப்பட்ட சைஸுங்காட்டி அப்படியே அது மாடல் ஆக்கிட்டோம். சரிங்க. இதெல்லாம் ரெகுலர் மூவி தான். இந்த குவாலிட்டி பற்றி சொல்லிடுங்க, நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் தாங்க பவுடர் கோட் பண்ணுறோம். சரிங்க. அப்புறம் வந்து அதை கீர் ரேக் உள்ள வந்து கீர் ரேக் தான் போடுறோம். இதுக்குள்ள கீர் ரேக் இருக்கு. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் போர்டில் ஆர்ட் க்ரோமிங் பண்ணுறோம். இது டோர் எல்லாமே பவுடர் கோட் தான். ஓகே. இப்போ ஒரு லாக்கர் எடுத்துட்டா லைஃப் லைஃப் எவ்வளோ வருது? இது லைஃப் லாங் வருங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்கு. சரிங்க. உங்களுக்கு சாவி மட்டும்தான் ப்ராப்ளம் வராமல் இருந்தால் போதும், மற்றபடி இந்த மெட்டீரியல் எந்த ப்ராப்ளம் எப்பவுமே லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாம் பவுடர் கோட்டிங்காட்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சரிங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணிருக்கோம்? எல்லா பக்கமும் எல்லா இடத்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த லாக்கர் வாங்குறதே சேஃப்டிக்காக வாங்குறாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு நிர்வாகத்தில் வாங்குறாங்கன்னா அந்த நிர்வாகத்தை பேரை சொல்லக்கூடாது. சரிங்க. ஆச்சுங்களா. ஏன்னா அந்த லாக்கர் வந்து நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா அப்புறம் இங்கே தான் வாங்கியிருக்காங்க, இவங்க தான் எடுத்திருக்காங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாராவது எடுத்திருக்காங்க, எத்தனை கஸ்டமர் அளவு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சரி. அதனால வந்து கஸ்டமர் பேரை சொல்ல விரும்புறீங்க. ஓகே. ஸோ நம்ம லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீமியமான லாக்கர் வேணுனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நீங்கள் சின்னதாக உங்கள் வீட்டுக்கு வாங்குறதுனால வாங்கிக்கலாம். உங்களுக்கு செவுத்துல எதுலெல்லாம் பதிக்கலாங்க? என்னென்ன ஆப்ஷன்? இது வந்து செவுத்துல பதிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வர்ற கஸ்டமர்களுக்கு மட்டும், அதாவது எனக்கு லாக்கர் வேணும், லாக்கரை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் வச்ச சேஃப்டி அப்படிங்கும் போது அவங்களுக்கு மட்டும் நான் அந்த சேஃப்டியை பற்றி சொல்லித்தரேன். சரி. ஏன்னா வீடியோவில் வந்து பொதுவாக எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு எப்படி வைக்கணும், ஏது சேஃப்டிங்கும் போது அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். சரி. ஆனால் பொதுவாக நம்ம வைக்கிறது செவுத்துல வைப்போம். நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். செவுதி நமக்கு எங்கே தோணுதோ அங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிலர் குபேரன் மூலம் வைப்பாங்க, சிலர் வந்து செவுத்துல வைப்பாங்க, கபோர்டில் வைப்பாங்க, அது வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேணுங்கிறவங்க நம்பர் இருக்கு, அந்த நம்பரில் கூப்பிடுங்க, நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் சிஎம்எஃப் 10 மாடல் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இப்போ இது புதுசாக வந்த மாடல்லாம் இதை சொல்லுவீங்களா? இல்லை, இதெல்லாம் ரெகுலர் மாடல் தான் போட்டது. இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு போட்டே இருக்கிறோம். ஏன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கிற மாடல். இதெல்லாம் மூவிங் மாடல் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரம் 2 அடி, அகலம் வந்து 1.5 1.5. சரிங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கம் சுட்டி பண்ணி ஹெவி. ஏன்னா உங்களுக்கு எவனு வந்து ரேக்ல வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் வச்சுக்கலாம், ஜுவல்ஸ் வச்சுக்கலாம், அமௌண்ட் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே சேஃப்டி. ஏன்னா நமக்கு இது வந்து இந்த ஐட்டம் ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்எஃப் 100ன்னு ஒரு மாடலுங்க. சரிங்க. இது பாருங்க, சிஎம்எஃப் 100ன்னு ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 2.5 அடி, அகலம் 1.5, டெப்த் 1.5ங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஹெவியாக இருக்கும். எல்லா பக்கமே உங்களுக்கு ஷூட்டிங் போல்ட் இருக்குது, டோர் 10 mm இருக்குது. இது போக இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் சாம்பர் ஒன்று இருக்குது. ஸோ சீக்ரெட் சாம்பர் வேணும்னு கேட்குறவங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம். இது இந்த மாடலில் இப்படி வரும். ஏன் என்னன்னா இந்த ஆரஞ்சு வந்து கபோர்டில் வைப்பாங்க. கபோர்டில் வைக்கும்போது அது பீடிங் ஆரஞ்சு வரும். அப்போ இது தெரியாது. இதில் கிளாத் ஏதாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா லாக் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு சீக்ரெட் லாக் இருக்கிறதே பார்த்தீங்கன்னாலே தெரியாது. ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவி எடுத்துட்டா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
சாவி எடுத்துட்டு நீங்கள் மேலே ஒரு துணியோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ வச்சிட்டிங்கன்னா அடியில் ஒரு லாக்கர் இருக்கிறதே தெரியாது. ஸோ லாக்கருக்குள்ள ஒரு சேஃப்டி ஒரு லாக்கர் இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாமே ஹெவி கைப்பிடி எல்லாமே இது ஒன்று வந்துடும். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது பார்த்தீங்கன்னா இதில் மேலே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மாதிரி இதில் 3-4 போட்டு லாக் பண்ணணும். சரிங்க. இது வந்து மொத்தம் வந்து 2 ஸ்பேர் வரும். சரிங்க. இது வந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3-4க்கு லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பேரை யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் லாக் இது. டபுள் லாக் இது. சரிங்க. இது என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா 36 + டாக்ஸ் வருதுங்க. 36 + டாக்ஸ். ஆமாங்க. இது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அடிங்க. அப்பா இங்கே பாருங்க, ஒரு ஏதோ அந்த பெரிய பெரிய பேங்க்லலாம் வச்சிருப்பாங்களா அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க டபுள் லாக்? ஆமாம். இது இங்கே ஒரு டோர் இருக்கு. சரிங்க. அப்புறம் உள்ள ஒரு டோர் இருக்கு. மேலே ஒரு சீக்ரெட் சாம்பர் ஒன்று இருக்கு. ஓகே. ஓ, மேலே பார்த்தீங்களா ஒரு சீக்ரெட் சாம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அதான் தெரியவே தெரியாது. இது ரெகுலராக வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாம்பரே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாடல் தான். இது வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க திண்டுக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த லாக்கர் வந்து அந்த மாதிரி மாடல் தாங்க இது. அது போய் இங்கே 2 கீழே லாக்கர். ஆமாம். ஸோ இங்கே சின்ன 2 லாக்கர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக்கர் கொடுத்துறாங்க, பெரிய லாக்கரு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே சின்னதாக நம்ம கேஷு அந்த மாதிரி வச்சுருந்தா எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே 2 லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி சாவி வந்துடுறாங்க. ஆமாம். இது ஷூட்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் அரெஸ்ட் ஆகும். இதுக்குள்ளே போய் அரெஸ்ட் ஆகிக்கும். இது கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்குங்களா? இப்போ சில பேர் வந்து ரெகுலர் இது என்னன்னா ரெகுலர் சைஸுங்க. ஒயரம் வந்து 3 அடிங்க. சரிங்க. அதாவது 36க்கு 27க்கு டெப்த் 24. இது ரெகுலர் சைஸ். இது போக வந்து 4 அடி வருங்க. 4 அடினா 48க்கு 30க்கு 24 வரும். அந்த மாதிரி ரெகுலர் சைஸ். இப்போ வந்து நாங்கள் ஏன்னா இப்போ ஸ்டாக் போட்டால் உடனே போயிடுது. இப்போ 4 அடி 5 அடி இருந்து நாங்கள் ஒரு போகிறோம் வந்து கொடுத்துட்டோம். சரிங்க. அடுத்த டைம் வந்து போட்டு ஸ்டாக் வைப்போம். இன்னும் அடுத்த வீடியோவில் பாருங்க 4 அடி 5 அடியில் ஸ்டாக் ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி இப்போ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லாக்கருக்குள்ள பாத்தீங்கன்னா ரேக் கேட்பாங்க. 3 ரேக் வேணும், 4 ரேக் வேணும். சீக்ரெட் லாக் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து மாடல் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்ச பாருங்க சீக்ரெட் சாம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு எதுவுமே வேண்டாம், பிளைனா வேணும், 2 ரேக் மட்டும் இருந்தா போதும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். என்ன வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். அது போக இந்த சாமி போட்டலாம் நம்மளே பண்ணிக்கலாம். ஆமா, வேணுங்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். கலர் ஆப்ஷன் பத்தி சொல்லிருங்க. நம்ம கலர் ஆப்ஷன்னா இப்போ என்னென்ன பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ரெகுலர் கலருங்க. சரிங்க. இப்போ நமக்குன்னு ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு கலர் வச்சிருக்கோம். ஆமா. அப்படிங்கும்போது அது நல்லா இருக்கு. இந்த கலர்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்ததுக்கும் நேர்ல வந்து பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த இப்போ நான் ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணது காரணம்னா இந்த கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க இது நல்லா இருக்குன்னு எடுக்கிறாங்க. அதனால இந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போய். சரிங்க. இது என்ன பக்கத்தில் சின்ன இதெல்லாம் உண்டியலுங்க. உண்டியல். ஆமாம். குழந்தைகள் வந்து சரிங்க பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு சேஃப்டிக்காக. ஏன்னா இன்னைக்கு ஒரு பண்ணி உண்டியல் வாங்கினீங்கன்னாவே பிளாஸ்டிக்ல கீழே போட்டு உடஞ்சிடும், தூக்கி. இதெல்லாம் அப்படி கிடையாது, காலத்துக்கு இருக்கும். சரிங்க. இந்த உண்டியல் வந்து 1000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வருங்க. சரிங்க. இது வந்து நல்ல ஹெவி மாடல். சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் வாங்குறேன்னா கஸ்டமர் குழந்தைங்களுக்கு 2 வேணும்னு சொல்லி இப்போ இது எல்லாமே ஆமாம் கேட்டு இது வந்து ஃபுல்லாகவே ஆர்டரில் தான் இருக்குங்க. சரிங்க. இது எல்லாமே ஆர்டர் பண்ணதா. இப்போ இன்னைக்கு வீடியோக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் எல்லாமே டெலிவரி. சரிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன லாக்கர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும், அமௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்றதுக்காகவே இந்த மாதிரி உங்களுக்கு உண்டியல் செஞ்சிருக்காங்க. ஏன்னா நார்மல் உண்டியெல்லாம் போட்டால் நீங்கள் கீழே போட்டால் உடஞ்சிடும். பட் இது அப்படி இல்லை, சேஃபாகவும் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சேர்த்து வச்சா இன்னும் காசு நல்லா பெருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள பழக்கம் நம்ம சின்னதில் என்ன குழந்தைகளுக்கு பழக்கமோ அதனை கடைசி வரைக்கும் வரும். சரிங்கண்ணா. இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா இடுப்பு சைஸ் வருது. முன்னாடி ஏன் ஹைட்டுக்கு 6 அடிக்கு என்ன பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்கும். இது வந்து 3 அடி கீழே ஸ்டாண்ட் வருதுங்க. சரிங்க. 9 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 3.5 அடி வந்தாச்சு. சரிங்க. 4 அடி வேணாலும் பண்ணி கொடுப்போம், 5 அடி 6 அடி என்ன வேணாலும் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு சைஸை பொறுத்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு கோயிலில் வேலை செய்கிறீங்க, இல்லை கோயிலுக்கு ஒரு லாக்கர் வேணும் அப்படின்னா, இல்லை பேங்க்குக்கு ஒரு லாக்கர் வேணும், இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம். ஸோ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க எப்படி நான் அனுப்பி விடுறீங்க? இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கரை பொறுத்தளவுக்குங்க மினிமம் வந்து 15லேருந்து 25 நாள் ஆகும். ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா ஆமாம், ஆர்டர்லேருந்து 15லேருந்து 25 நாள் ஆகும். ஏன்னா ஒரு ரா மெட்டீரியல் எடுக்கிறோம், அந்த மெட்டீரியல் வந்து இப்போ சிஎன்சியில் கட்டிங் பெண்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறோம். ஃபேப்ரிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் போகுது. பவுடர் கோட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபிட்டிங் பண்ணுறோம். மினிமம் ஒரு லாக்கர் நீங்கள் எடுத்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் 20லேருந்து 25 நாள் ஆகும். 20லேருந்து 25 நாள் ஆகும். அதாவது நம்ம ரெகுலர் சைஸ் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் நான் போட்டு எப்பவுமே வச்சுக்குவேன். ஏன்னா இது ரெகுலர் சைஸ் போயிட்டு இருக்கு, மூவிங்ல இருக்கு, கண்டிப்பாக எப்பவும் போயிட்டே இருக்கும். அதனால அதில் 5 பீஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் போட்டுரும். சரிங்க. மற்றபடி எல்லாம் வந்து 20 நாள் 25 நாள் ஆகும். சரி, பெரிய சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் பண்ணிட்டு அது திருப்பி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமாம். சரிங்கண்ணா. இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை தான் கட்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட ரெகுலர் இப்போ லாக்கரில் வந்து 1000 ரூபா அட்வான்ஸ் மட்டும் போட்டால் போதும். சரிங்க. முடிச்சு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஓகே அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. கஸ்டமர் சைஸ்னா 50% அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ போடுறோம், நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா
ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தெரியும் நம்மகிட்ட லாக்கர் எடுத்தவங்க கண்டிப்பாக எடுத்திருக்காங்க என்ன குவாலிட்டி கொடுத்துருக்கோன்னு. இப்போ 50% அமௌண்ட் அனுப்பிச்சிட்டா நீங்கள் அந்த 20 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து கொரியர் வச்சு அனுப்பி. ஆமாம், இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மேக்ஸிமம் ஒரு கொரியர் வச்சு எவ்வளோ நாள்? இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிறோம்னா ஒரு 2 நாள். ஏன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அனுப்புகிறோம்னா ஒரு 2 நாள். சரி, எந்த ஊராக இருந்தாலும் 2லேருந்து 3 நாள் ஆகும். சரிங்க. ஏன்னா இன்றைக்கே போட்டாலும் நாங்கள் இன்றைக்கி பண்ணாலும் 2லேருந்து 3 நாள் வந்து டெலிவரிக்கு டைம் ஆகும். சரி, டிரான்ஸ்போர்ட் வரதுக்கு டைம் ஆகும். டிரான்ஸ்போர்ட் வரதுக்கு 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். அதுக்கு டைம் கொடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த லாக்கிங் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சு தரோம், பாருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, திருப்பூர், அந்த பக்கத்தில் கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கீங்கன்னா டேரெக்டாக உங்களோட அட்ரஸ் வந்து ஃபேக்ட்ரியோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது இங்கே நம்ம டேரெக்டாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்கண்ணா. ஸோ நம்ம சேனல் பார்த்து நம்ம கண்டிப்பாக ஒரு 1 இயர் பிஃபோர் ஆச்சு வீடியோ மேலே ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு ஆச்சு. வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தரமான பொருள் தரும். நீங்கள் வீடியோ பார்த்து வாங்க, பொருள் வந்து நல்ல தரமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அண்ணனோட வளர்ச்சி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா குவாலிட்டியான பொருள் தரனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய பேர் வாங்குவீங்க நம்புறேன். ஸோ ஓகேங்கண்ணா, நம்ம பார்த்துட்டு வர சேனல் வியூவர்ஸ்க்கு நல்ல தரமான குவாலிட்டி கண்டிப்பாக கொடுப்போம். அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல தரமான பொருள் கொடுக்குறோம். ஓகே, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, நன்றி.